Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஜே ஃப்ரேம் ஃபார்மில் டைனமிக்காக இன்சர்ட் பண்ண n டெக்ஸ்ட் ஃபீல்ட்லேருந்து எப்படி நம்ம வேல்யூஸை கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த ஜே ஃப்ரேம் ஃபார்மில் டைனமிக்காக n டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸில் இருக்க வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோடைய சோர்ஸ் பேஜில் நம்ம டைனமிக்காக வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஜேடி அப்படிங்கிற ஒரு அரே ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதனுடைய மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 100 டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்மில் வந்து டைனமிக்காக வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்காக இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு 10 டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை நான் டைனமிக்காக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரே ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக லூப்பிங்கில் இருக்க ஐ அப்படிங்கிற வேரியபிளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லூப் ரன் ஆக ஃபஸ்ட்டு பார்த்து நம்மளுக்கு ஜேடி ஆஃப் 0 ஜேடி ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி இந்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஐ அப்படிங்கிற இந்த லூப்பிங் வேரியபிளை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டைப்பில் கே அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கே அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார 0 அப்படிங்கிற வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அரேவோடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 அப்படிங்கிறதுனால கேல 0 அப்படிங்கிற வேல்யூ நான் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கே அப்படிங்கிற வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் நமக்கு இன்சர்ட் ஆக இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இன்சர்ட் ஆக இந்த கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். டோட்டலாக இந்த லூப் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ 10 டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் நமக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட நேம் நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட நேமாக தான் இருக்கும். ஜேடி ஆஃப் 0 ஜேடி ஆஃப் 1 ஜேடி ஆஃப் 2ன்னு நமக்கு ஜேடி ஆஃப் 9 வரலும் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட நேம்ஸ் இருக்கும். இப்போ இதில் இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக ஃபார்மில் ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் பட்டன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுடைய லேபிள் நம்ம நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கெட் வேல்யூஸ் அப்படிங்கிற லேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டன் நமக்கு கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூஸ்லாம் நமக்கு கெட் ஆகி டிஸ்பிளே ஆகணும். இப்போ அதுக்காக இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணால் போதும், இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த வேல்யூஸை கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு நம்மளுடைய ஃபார்மில் எத்தனை டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கவுண்டிங் நமக்கு தெரியணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கே அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லூப் ரன் ஆகும்போது அதனோட இண்டெக்ஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கே அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. அப்போ எத்தனை இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கோ அத்தனை டெக்ஸ்ட் ஃபீல்ட் தான் நமக்கு இருக்கும். அதனுடைய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கே அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் ஃபங்க்ஷனில் லூப் ரன் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு i equal 0 i less than k டைம்ஸ் இந்த லூப் ரன் பண்ணிக்கிறேன். i ++. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் லூப்பிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட் நான் கெட் பண்ண போகிறேன். கெட் பண்ணி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கிளாஸுக்கு str அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூஸும் கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். str equal str ப்ளஸ் இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் ஜேடி ஆஃப் ஐ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க வேல்யூ நமக்கு கெட் ஆகிடும். அந்த வேல்யூ str அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஜேடி ஆஃப் 0 அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு str அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதோட ஜேடி ஆஃப் 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக கே டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும்போது எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ நமக்கு str அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளுக்குள்ளே பார்த்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த லூப் கம்ப்ளீட்டாக ரன் ஆனதுக்கப்புறம் அந்த மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேனல் டாட் ஷோ மெசேஜ் டயலாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நல் str அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டில் இருக்கிறத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு
இந்த ஃபார்மை ரன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைனமிக்காக வந்து 10 டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ABCD அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ABCDEFGHIJ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ்லையுமே நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கெட் வேல்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட் ஆகி இந்த மெசேஜ் பாக்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டைனமிக்காக இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸில் இருக்க வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.